சமூக ஊடக பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஜனநாயக மதிப்புகள் தொடர்புடைய சிக்கல்கள் தொடர்பான விழிப்புணர்வு உருவாக்கும் திட்டம் மட்டக்களப்பு கல்லடி தனியார் விடுதியில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் சமூக ஊடக பிரகடனம் 2.0 மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் தலைவர் இலட்சுமணன் தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, ஊடகவியலாளர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சமூக ஊடக பிரகடனத்தின் 2.0 பிரதிகள் நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் அவர்களது உரைகளும் நடைபெற்றது. என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, சோசியல் மீடியா ரெகுலேட் பண்ண தான் வரும். சோசியல் மீடியான்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்க தான் வரும். என்னால் கூடுதலாக சோசியல் மீடியாவினூடாக பாதிக்கப்படுற ஒருவர்ன்றதின் அடிப்படையில், சோசியல் மீடியாவினூடாக கூடுதலாக பாதிக்கப்படுற ஒருவரின் அடிப்படையில் அது நல்லதும் இருக்குது. சோசியல் மீடியாவால் கூடுதலாக பலனடைந்தவரும் நான் தான். என்றால் கூடுதலாக என்னுடைய சில வேலைகள், காணொலிகள் சோசியல் மீடியாவுடாக வைரலாகி நாங்கள் பிரபலியம் அடைந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே நேரத்தில் பொய்யான விடயங்களை சோசியல் மீடியாவோட பரப்பி அதில் பாதிக்கப்பட்டுள்ளதுன்றது அடிப்படையில் இதில் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த சோசியல் மீடியாவை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு ஆக்டின் கீழே ரெகுலேஷன் செய்ய வேண்டியது என்னுடைய நிலைப்பாடு, செய்ய தான் வரும். ஆனால் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்ன்றது அதுக்கான பதிலான்னு சொன்னால் இல்லை. இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த பொழுது இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு எதிராக கடுமையாக கொண்டு வரக்கூடாது, இந்த நாட்டிலே சட்டமாக்க கூடாது என்று கடுமையாக பாராளுமன்றத்துக்குள்ளே பாராளுமன்றத்துக்கு வெளியிலே நான் அந்த காலப்பகுதியிலே செயல்பட்டான். ஆனால் அதிலே நாங்கள் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னாங்க. இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் இருக்கிற மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினூடாக ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணப்படும். அந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினூடாக ஃபார்ம் பண்ணுற கமிஷனுக்குரிய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆர் மினிஸ்டர். Minister can recommend to the president and then president will appoint. So end of the day it will be the it will be whoever is in government who will appoint the person. So அதன் அடிப்படையில், அதாவது இதுக்கு இந்த பேர்கள் முன்மொழிகிறது அந்த குறிப்பிட்ட அமைச்சர், அந்த நேரத்தில் டிரானானஸ் இருந்தவர். அப்ப அப்படி ஒரு நிலைமை வந்தால் ஒரு கமிஷன் நாட்டிலே இருக்கிற சோசியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணுமாக இருந்தால் அது ஒரு அபாயமான நிலை வரும்ன்றதுக்காக நாங்கள் கடுமையாக இருத்தினாங்க. ஆனால் அதிலே நாங்கள் அதுக்கு மாற்று வழியாக சொன்னது என்னன்னு சொன்னால், இதில் இருக்கிற ஜுடிஷியரிக்கு இந்த பவர் கொடுக்கும். ஒரு பிரைவேட் பிளேன் நீங்கள் போய் உங்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில், உதாரணம் டாக்டர் ஸ்ரீநாத் ஊடக பிரிவு, எங்களோட கந்தசாமி பிரிவு, எங்களோட எம்பிக்கு எதிராக ஏதாவது ஒரு மெலிஷியஸ் பொலியான கண்டென்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நீதிமன்றத்தை நாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்க சொல்லுறது. நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தினுடைய ஒரு கமிஷனுக்கு கொடுக்காமல், ஒரு 5 பேர் கொண்ட கமிஷனுக்கு கொடுக்காமல் அதை லாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஜுடிஷியரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்றதான் நாங்கள் கேட்டோம். அந்த வகையில் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரும் பொழுது ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை ரிப்பீல் பண்ணுறது அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே இருக்கின்றது. அவரை வளமான நாடு இது ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒன்று நல்ல காலம் பிறப்பு போயிட்டார். இல்லாட்டி அவர் இருக்கக்கூடிய இதை சொல்வது கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோலே இருந்தது, நாங்கள் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை ரிப்பீல் பண்ணுவோம், பயங்கரவாத பிடிஏ ரிப்பீல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இப்போ ரிப்பீல் இல்லை, இப்போ ரீப்ளேஸ். அது மாதிரி ஆன்லைன் சேஃப்டி ஆக்டையும் நான் என்ன பொறுத்தளவில் ரிப்பீல் ஒன்றாலும் இவங்க செய்ய மாட்டாங்க, மேபி ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது எங்களுடைய இன்புட்டை நாங்கள் கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கணும். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த மாவட்ட ரீதியாக I hope you all are doing these programs across the districts, not only just in Batiklo. So it's important that you educate local journalists and also civil society activists and also just common citizens about the dangers of online safety act, and also educate the public about the dangers of not having any regulation for online social media. That is not acceptable as well. There has to be some regulation so that you can't post malicious content.
So on that note, I think I almost exceeded my time by 1 minute. என்னுடைய தரப்பட்ட நேரம் ஒரு நிமிடத்தால் நான் கூடுதலாக போயிருக்கேன். அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நாங்கள் ரெஸ்பான்சிபிள் சோஷியல் மீடியா சம்பந்தமாக டெக்ளரேஷன் ஊடாக உங்களுடைய objective, I hope you achieve your objectives through this, and our fullest cooperation and our support will always be there. எங்களுடைய முழுமையான ஆதரவு, எங்களுடைய முழுமையான தேவை ஏற்பட்டால் இது சம்பந்தமாக மேலதிகமாக செயலாளர்களே பேசுவதற்கு தேவைப்பட்டாலும் சரி, இது சம்பந்தமாக சமூகத்திற்குள்ளே ஒரு விழிப்புணர்வு செய்வதற்கு தேவைப்பட்டாலும் சரி, அதுக்கான எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இருக்கும். பயன்படுத்துகின்ற ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள், குறிப்பாக ஊடக பிரிவினர் அதில் இருக்கின்றார்கள். ஆகவே நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது நான் நினைக்கின்றேன், கடந்த காலத்தில் இந்த ஒரு அறக்கலைய போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த அறக்கலைய போராட்டத்தின் மூலமாக உண்மையில் ஆட்சி மாற்றத்திற்குரிய அடித்தளம் போடப்பட்டது. அதாவது 5 வருடத்திற்கென்று ஆட்சி செய்வதற்காக வந்தவர்கள் 2 வருடங்களுக்குள் தங்களுடைய போக்குகளை மாற்றிக் கொண்டதனால் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டது. அவர்களை அனுப்பி அடுத்ததாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று இருந்தும் கூட அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அடுத்த கட்டமாக வந்த ஒரு ஜனாதிபதி அதனை 2 வருடங்கள் நீடித்துக் கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு வந்த மக்கள் தீர்ப்பின் போது ஆட்சி மாற்றம் எதிர்பாராத விதமாக மிக வித்தியாசமான முறையில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அவர் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்று சொல்வதை பார்க்கின்ற போது ஒரு கருத்து இருக்கிறது. போல்டேயர் கருத்து, உனது கருத்தினை எதிர்க்கின்றேன், ஆனால் உனது கருத்து வெளியிட்டு சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எனது உயிரை கூட விடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உனது கருத்தினை எதிர்க்கின்றேன், ஆனால் உனது கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எனது உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே கருத்துக்கள் வெளியிடப்படத்தான் வேண்டும். கருத்துக்கள் சில வேளைகளில் எங்களுக்கு ஆதரிக்கின்ற கருத்துக்களாக இருக்கலாம் அல்லது எதிர்க்கின்ற கருத்துக்களாக இருக்கலாம். நாங்கள் அந்த சமூகத்தில் இருக்கும் கருத்துக்களை உருவாக்கிக் கொண்டு அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதனூடாக அந்த கருத்துக்களை கொண்டுதான் நாங்கள் அந்த சட்டங்களை இயற்றுவோம். அதேபோல் இந்த ஆன்லைன் சேஃப்டி தொடர்பாக நாங்கள் பேசுவதாக இருந்தால், சமூகத்திலே ஒருவர் சார்ந்த அவர்களின் தனி உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் கருத வேண்டியிருக்கிறோம். அதுபோல சட்டங்களை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அதுவும் நாணயத்துக்கு எதிர்பார்க்க இருப்பது போன்று இந்த சட்டங்களையும் இயற்றும் போது நன்மைகளுக்கும் தீமையும். ஆகவே இந்த 2 விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் அந்த சட்டங்களை நாங்கள் இயற்றுகிறோம். ஆகவே இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் மூலமாக அந்த துறைகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறவர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அவர்களை அரசாங்கங்களில் நாங்கள் பாதுகாக்கவும் வேண்டும். அந்த கருத்துக்கள் மூலமாக சிறந்த கருத்துக்கள் கொண்டு சேர்க்க வேண்டியது. ஆகவே தவறான கருத்துக்கள் கடந்த காலங்களில் சமூக ஊடகங்களூடாக பரப்பப்பட்டு அதனூடாக பல கலவரங்கள், குழப்ப சூழ்நிலைகள் இந்த நாட்டில் ஏற்படுவதை நீங்கள் யாரும் அனைத்திருக்கிறீர்கள். ஆகவே ஒரு கருத்து அது உண்மைத்தன்மையை அது சரியானதா என்பதை அந்த கருத்தை வெளியிடுவர்கள் நிச்சயமாக கலந்தாலோசித்து அதை பற்றி சிந்தித்து தான் அந்த கருத்துக்களை வெளியிடும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.